வணக்கம் மாணவ செல்வங்களே. காணொளியில் உங்களுடன் இணைவது உங்கள் தமிழ் ஆசிரியை. நாம் சென்ற காணொளியில் கை முதல் நை வரை உள்ள உயிர்மெய் எழுத்துக்களையும் அவ்வுயிர்மெய் எழுத்துக்கள் பயின்று வந்த சொற்களையும் அறிந்தோம். தற்பொழுது என்ன வண்ணம் வேண்டும், என்ன வண்ணம் வேண்டும் எனும் ஒரு அழகிய பாடலை அறிவோம். பாடலை இயற்றியவர் ஈரோடு தமிழ் அன்பன். ஈரோடு தமிழ் அன்பன். வெள்ளை வண்ணம் வேணுமா அம்மா, வெண்ணெய் கொஞ்சம் அள்ளிக்கோ. வெள்ளை வண்ணம் வேணுமா அம்மா, வெண்ணெய் கொஞ்சம் அள்ளிக்கோ. கருப்பு வண்ணம் வேணுமா அம்மா, காக்கை குஞ்சிடம் வாங்கிக்கோ. கருப்பு வண்ணம் வேணுமா அம்மா, காக்கை குஞ்சிடம் வாங்கிக்கோ. பச்சை வண்ணம் வேணுமா அம்மா, கிளியை கண்டு பேசிக்கோ. பச்சை வண்ணம் வேணுமா அம்மா, கிளியை கண்டு பேசிக்கோ. நீல வண்ணம் வேணுமா அம்மா, நீயே கடலை பார்த்துக்கோ. நீல வண்ணம் வேணுமா அம்மா, நீயே கடலை பார்த்துக்கோ. சிவப்பு வண்ணம் வேணுமா அம்மா, செந்தாமரையை கேட்டுப்பார். சிவப்பு வண்ணம் வேணுமா அம்மா, செந்தாமரையை கேட்டுப்பார். மஞ்சள் வண்ணம் வேணுமா அம்மா, வானநிலாவை தொட்டுக்கோ. மஞ்சள் வண்ணம் வேணுமா அம்மா, வானநிலாவை தொட்டுக்கோ. எல்லா வண்ணமும் வேணுமா, எல்லா வண்ணமும் வேணுமா அம்மா, என்னை இடுப்பில் எடுத்துக்கோ. அம்மா, என்னை இடுப்பில் எடுத்துக்கோ. என்ன குழந்தைகளே, பாடலை கேட்டீர்களா? இதேபோல் பாடலை நீங்களும் பாடி பழகவும். இன்னொரு பாடல் ஈரோடு தமிழ் அன்பன் எழுதிய பாடல். பாடசாலை போக வேண்டும். பாப்பா எழுந்திரு, செல்ல பாப்பா எழுந்திரு, அன்பு பாப்பா எழுந்திரு. அழகு பையை நீயும் கையில் தூக்கி பார்த்து நடந்திடு. அழகு பையை நீயும் கையில் தூக்கி பார்த்து நடந்திடு. கேடு நீக்கும் கல்வி கற்க சிந்தை இல்லையா கண்ணே, சிந்தை இல்லையா பொன்னே, சிந்தை இல்லையா. நீ கெட்டிக்காரனாக வேண்டும் விருப்பம் இல்லையா. நீ கெட்டிக்காரனாக வேண்டும் விருப்பம் இல்லையா. பாடசாலை போக வேண்டும் பாப்பா எழுந்திரு, செல்ல பாப்பா எழுந்திரு. இந்த பாடலும் உங்களுக்காக தான் ஈரோடு தமிழன்பன் எழுதியுள்ளார். வண்ணங்கள் சிவப்பு, சி பா இப்பு சிவப்பு, மா இஞ்சா இல் மஞ்சள், நீ லா இம் நீலம், வே இல் லை வெள்ளை, க ரு இப்பு கருப்பு, ப இச்சை பச்சை. இன்றைக்கு உங்களுக்கான வீட்டு பாடம் சரிங்களா? வாத்தின் வண்ணம் எழுதுவேன். இப்போ வண்ணங்கள் பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த வாத்தோடைய வண்ணம் எதுவோ அதை அதுக்குரிய அந்த கட்டத்தில் எழுதணும் சரிங்களா? உங்களுடைய புத்தகத்திலேயே நீங்கள் இதை எழுதலாம். நன்றி மாணவர்களே.